தொடர்ந்து இந்த இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து கண்காட்சியை பிரதமர் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். கார்த்திக், இப்போ பிரதமர் பல்வேறு அரங்குகளுக்கு போய் பார்வையிட்டு விவசாயிகளோடு கலந்துரையாடி வருகிறார். என்ன நடக்குது விவரிங்க. வணக்கம். தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் பிரதமரோடு விவசாயிகள் கலந்து கொண்டு விவசாயிகளுடைய கருத்துக்களை பிரதமர் கேட்கிறார். என்னென்ன மாதிரியான விதைகள், என்ன மாதிரியான விளைச்சலுக்கான பொருட்கள், இதெல்லாம் என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பிரதமர் ஆர்வமோடு கேட்டுக்கொள்கிறார். அருகில் டிரான்ஸ்லேட்டர் கூட இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ விவசாயிகளுடைய கருத்துக்களை பிரதமரிடம் சொல்லுகிறார்கள். பிரதமருடைய கேள்விகளையும் அவங்க சொல்கிறாங்க. இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார் பிரதமர் அப்படின்றத பார்க்குறோம். இந்த திரு PR பாண்டியன் உள்ளிட்டவங்களாம் விவசாய சங்கங்களுடைய தலைவர் திரு PR பாண்டியன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் இடம்பெற்றிருக்காங்க. தென்னிந்திய விவசாயிகளுடைய சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இயற்கை வேளாண் விவசாயம் அப்படின்ற விஷயங்களை பிரதமர் தொடர்ந்து முன்னிறுத்தி வருகிறார். இந்த கண்காட்சியை பார்வையிட்ட பிறகு விழா மேடைக்கு பிரதமர் வந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதன் பிறகு இந்த நிகழ்வில் மாணவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மாணவர்களோடு பிரதமர் கலந்துரையாட இருக்கிறார். இந்த வேளாண் படிப்புகளை படிக்கக்கூடியவங்க உள்ளிட்டவங்கெல்லாம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அப்படின்னு தெரிகிறது. இது இந்த ஈவெண்ட்டில் தான் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஆண்டுதோறும் மத்திய அரசு விடுவித்து வருகிறது. இதில் 9 கோடி விவசாயிகளுக்கு இது 2000 ரூபாயாக இந்த தொகை விடுவிக்கப்படுகிறது. வருடத்திற்கு 3 முறை அப்படின்ற அடிப்படையில். ஸோ அந்த 2000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த 18,000 கோடி ரூபாயை பிரதமர் இங்கிருந்து விடுவிக்கிறார். ஸோ 9 கோடி இந்திய விவசாயிகளுக்கு இந்த 2000 ரூபாய் இந்த தொகையானது விடுவிக்கப்பட இருக்கிறது. பிரதமர் இந்த கண்காட்சி அரங்கை திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். சில நிமிடங்களில் இந்த விழா தொடங்க இருக்கிறது. ஸோ பல விவசாயிகளும் இந்த வேளாண் பொருட்கள், இதில் பிரதமர் காட்டக்கூடிய அக்கறை, இதெல்லாம் பற்றி பிரதமரோடு கலந்துரையாட இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இது வெறும் அரசு நிகழ்ச்சி அப்படின்றத தாண்டி இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா எலெக்ஷனை ஒட்டி வரக்கூடிய ஒன்று. திரு வாசன் அவர்கள் சொன்னார், அரசியல் தலைவர்கள் சந்தித்துட்டா அரசியல் பேசதானே செய்வோம் அப்படின்னு. என்ன அரசியல் பேசப்பட்டது அப்படின்ற செய்திகளும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பீகார் தேர்தல் முடிஞ்சிருக்கு. பீகாரில் சிராக் பாஸ்வான் உள்ளிட்டவங்களாம் கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. அதனால ஒரு பெரிய பிரம்மாண்டமான 202 இடங்களை வெற்றி பெற முடிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கூட்டணிக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறதா, அதில் பிரதமருடைய தனிப்பட்ட ஆர்வம் என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் கூட நம்ம முன் வச்சோம். இன்னும் அதற்கு காலம் இருக்கிறது அப்படின்னு திரு வாசன் சொன்னார். இந்த கூட்டணி விவகாரங்களில் அமைக்கக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் திரு வாசன் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இதே மாதிரி ஏற்கனவே பிரதமர் வந்தபோது திரு OPS பிரதமரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அடுத்த நாள் அறிவித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அப்போது கூட்டணிக்குள்ளே அதிமுக வந்துருச்சு. அந்த சூழலில் EPSஐ சந்திப்பதனால OPSஐ சந்திக்கலை பிரதமர் அப்படின்லாம் விமர்சிக்கப்பட்டது. அதன் பிறகு அதிமுகவில் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் திரு OPSக்கும் இடையிலே ஃபோன் பண்ணாரா இல்லையா அப்படின்ற பிரச்சனைகள்லாம் பார்த்தோம். அதன் பிறகு 2 கட்சிகள் வெளியில் போயிருக்கு. திரு OPS வெளியில் போயிருக்கார் NDAலேருந்து. அதே நேரத்தில் திரு TTV தினகரன் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லிட்டு வந்தவர், அவரும் நாங்கள் NDAலேருந்து வெளியேறோன்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழலில் NDAவில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, NDAவில் பாஜக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, அதை தாண்டி தமாக இருக்கிறது, IJK இருக்கிறது, மற்ற கட்சிகள் இப்போ பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் எப்போது வருவார்கள் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. திரு சதாசிவம் MLA பேசிட்டு இருக்கார் அப்படின்லாம் கூட 2 நாட்களுக்கு முன்பாக செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணி எப்போ வரும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடை பிரதமருடைய அடுத்த வருகை. அடுத்து தேர்தல் அறிவிக்கப்படும். பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிக்கப்படும். பிப்ரவரிக்கு அப்புறம் பிரதமர் வருவதாக இருந்தால் அது தேர்தல் பிரச்சாரத்துக்காக இருக்கும். அப்போது வெளிப்படுமா, இடையில் அமித்ஷா வருவாரா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. பிரதமரை வரவேற்றதில் முக்கியமானவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர், அவரோடு இணைந்து முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களும் பிரதமரை வரவேற்றிருக்கிறார். கோவையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய 3 தலைவர்கள் திரு EPS, திரு GK வாசன், அவரோடு சேர்ந்து
திரு பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறார்கள். அரசின் சார்பில் அமைச்சர் திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவியும் வரவேற்றிருக்கிறார், மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் வரவேற்றிருக்கிறார் அப்படின்ற காட்சிகளையும் பார்க்கிறோம். ஸோ இந்த வரவேற்பை தாண்டி பிரதமர் செல்லும் போது கூடுதலான விஷயங்கள் பேசப்படுமா, அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு திரு சுதாகர் ரெட்டி கூறியிருக்கிறார். தமிழ்நாடு பாஜகவுடைய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் சொன்ன மாதிரி பிரதமர் எவ்வளோ நேரம் பேச போகிறாரு, அப்படி பேசினா என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற கேள்விகளும் அரசியல் அரங்கத்தில் எழும்பியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.